என் அன்புக்குரிய மக்களே, உங்களுக்கு வியாபார பிரச்சனைகளா? முன்ன நல்லா வித்துட்டு இருந்தது, நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தோம். இப்போது வியாபாரம் இல்லை, அதனால் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வியாபாரம் இல்லை, மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துருச்சு. மனசு ஃப்ரீயாக இல்லை. வர்ற மக்கள்கிட்ட நம்ம சந்தோஷத்தை காட்ட முடியல. வாங்குங்க, அதை வாங்குங்க, இதை வாங்குங்க, இருக்குது, நல்லா இருக்குது பொருள்னு ஹாப்பியாக பேச முடியல. அதுதான் பிரச்சனையே. நம்ம என்ன கவலை இருந்தாலும் வியாபாரம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே போய் அப்படியே உட்காந்து தலையை பிடிச்சிக்கிட்டு இல்லையேன்னு நினைக்காதீங்க, தூக்கி போட்டுடுங்க. உங்களுக்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா? ஃப்ரீயாக இருங்க, மனசை திடப்படுத்துங்க. என்ன பண்ணதுனால நமக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு யோசித்துட்டு சிரிச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணி பாருங்கள். உங்கள் வியாபாரம் சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். தனம் தானியம் வரும், லக்ஷ்மி வருவா, வந்துகிட்டே இருப்பா. உங்கள் மனசை ஃப்ரீ பண்ணுங்கள். வியாபாரத்தில் மைண்டை யோசிங்க, வியாபாரத்தில் வைங்க, வீட்டில் வைக்காதீங்க. உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரும். மக்கள்கிட்ட அன்பை காட்டுங்க. வாங்க, என்ன வேணும் என்ன காட்டு, சிரிச்சுக்கிட்டே பேசுங்க, உங்கள் பிரச்சனைகள் தீரும். சரிங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவாய் போற்றி. இந்த சிவனுடையான் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றென்றும் கிடைக்கும். உங்களுக்கு வியாபார சித்தியை தரும். பாருங்கள், கேளுங்கள், அன்பு கொள்ளுங்கள், அன்பு காட்டுங்கள், மற்றவரிடம் அன்பு காட்டுங்கள். வியாபாரத்தில் அன்பு காட்டுங்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். வாழ்க வளமுடன். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவாய் போற்றி போற்றி.